சேலத்தில் ஒரு இடத்தில் மண் எடுப்பதற்கு அனுமதி பெற்றுவிட்டு பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி கடத்தும் கும்பலை நியூஸ் தமிழ் செய்திக்குழு அம்பலப்படுத்திய நிலையில் அங்கு செய்தியாளர் நம்மிடம் தகவல்களை தெரிவித்த போது அவர் செய்தியாளரை தாக்க முற்பட்ட அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அங்கே என்ன நடக்குது? அவர்கள் எதன் அடிப்படையில், எந்த அதிகாரத்தில், தைரியத்தில் அவர்கள் செய்தியாளர்களை தாக்குகிறார்கள்? விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டத்தில் செம்மண் திருடப்படுவதாக புகார் கிடைத்தது. உடனே நியூஸ் தமிழ் செய்திக்குழு அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு உண்மையில் சட்டவிரோதமாக மண் திருட்டு நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காக நம்முடைய ஒளிப்பதிவாளர் மற்றும் நம்முடைய செய்தியாளர், சேலம் மாவட்ட செய்தியாளர் சிலம்பரசன் ஆகியோர் அந்த இடத்திற்கு சென்றார்கள். அவர்களை ஒரு 30 பேர் சூழ்ந்து கொண்டு அவர்களை நேரலை செய்ய விடாமல் அடிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டியில் செய்தி சேகரிக்க சென்ற நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார். சேலம் சிலம்பரசன் தற்போது அங்க இருக்கக்கூடிய மணல் மாஃபியா ரவுடிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடத்தில் அநியாயம் நடக்கிறது, அட்டூழியம் நடக்கிறது, சட்டவிரோதம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் சென்று அவற்றை ஒளிப்பதிவு செய்து காட்டுவதுதான் ஒளிப்பதிவாளர்களுடைய, செய்தியாளர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இதில் எங்களுக்கு, அதாவது செய்தியாளர்களுக்கு எந்த விதமான ஒரு ஒருதலை பட்சமும் கிடையாது. பொதுமக்களுடைய நலனுக்காகவும் அரசினுடைய அந்த சட்ட திட்டங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் இவ்வாறு செய்கின்றார்கள். அப்படி செய்தியாளர்கள் செல்லும் போது அவர்களை அடித்து விரட்டக்கூடிய செயலிலே அந்த ரவுடிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். சிலம்பரசன் கையில் மைக்கோடு சேலத்தில் குறிப்பாக அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே என்ன மாதிரியான அசம்பாவிதம் நடைபெறுகிறது, என்ன மாதிரியான திருட்டு நடைபெறுகிறது, யார் யார் அந்த மணல் திருட்டில் ஈடுபடுகிறார்கள், அதில் அரசியல் பின்புலம் இருக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றை நேரலையில் தெரிவிப்பதற்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த செய்தியாளர் பேச முற்படும் போதே இடையிலிருந்து ஒருவர் ஓடி வந்து அவரை ஓங்கி தலையில் அடிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். மேலும் அவரிடம் இருந்த நேரலை கருவி, மைக் ஆகியவற்றை எல்லாம் அவர்கள் பிடுங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில காட்சிகள் மட்டும் நேரலை மூலமாக வெளியில் வந்திருக்கின்றது. சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டியிலே செய்தி சேகரிக்க சென்ற ஒரு செய்தியாளருக்கே இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அது அரசுக்கு சொந்தமான ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து திருட்டுத்தனமாக ரவுடிகள் சேர்ந்து கொண்டு அவர்கள் ஒரு மணல் மாஃபியாவாக செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், மணலை வெட்டி எடுத்து அவர்கள் பல இடங்களுக்கு அவர்கள் சட்டவிரோதமாக கடத்தி சென்று விற்பதாக தகவல் கிடைத்தது. தொலைபேசி வாயிலாக கிடைத்த அந்த தகவலை வைத்துக் கொண்டு நம்முடைய செய்தியாளர் அது உண்மைதானா, உண்மையிலேயே அங்கு மணல் திருட்டு நடைபெறுகின்றதா, செம்மண் வெட்டி எடுக்கப்படுகின்றதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்றார். அங்கு சென்று முதற்கட்டமாக பார்த்தபோது திருட்டுத்தனமாக இந்த செம்மண் கடத்தப்படுவதும் பல லாரிகள் மூலமாக இது பல நாட்களாக இந்த விஷயம் நடைபெறுவதும் அங்கு சுற்று வட்டார பொதுமக்களிடம் விசாரித்த போது தெரிந்து கொண்டனர். தற்போது அங்கு செய்தியே எடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் முதலில் மிரட்டப்பட்டார்கள். ஆனாலும் தைரியமாக நின்று சிலம்பரசன் மற்றும் ஒளிப்பதிவாளர் இருவரும் அங்கு நின்றார்கள். ஆனால் அவர்களை நின்று பேச விடாமலும் அந்த ஒளிப்பதிவு செய்ய விடாமலும் தொடர்ந்து தாக்கியக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்க்கின்றோம். செய்தியாளர் பேச முற்படுகின்றார். அவரது மைக்கை ஒரு கையால் பிடுங்கிக் கொண்டு அவரை தலையில் ஓங்கி கையால் அடித்து தாக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அதிகாரி, வட்டாட்சியர், ஆர்ஐ, தாசில்தார் இவர்களுக்கெல்லாம் இங்கு மணல் திருட்டு நடைபெறுவது தெரியுமா, தெரியாதா, அல்லது தெரிந்தே நடைபெறுகின்றதா, இந்த களவாணித்தனத்திலே, இந்த திருட்டுத்தனத்திலே அவர்களுக்கும் பங்கு உண்டா, எந்தெந்த அதிகாரிகளுக்கு இந்த மண் திருட்டிலே பங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஜலகண்டபுரம் மற்றும் வலசையூர், அடிமலைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலே சட்டவிரோதமாக அனுமதியின்றி செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாகவும் இது தொடர்கதையாக நீடித்து வருவதாகவும் தெரிவித்தார்கள் அந்த பகுதி மக்கள். குறிப்பாக கொல்லம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வில்லியம்பட்டி பகுதியில் மண் அந்த மண் அள்ளுவதற்கான அனுமதி பெற்றுவிட்டு சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அனுமதியின்றி அந்த செம்மண்ணை வெட்டி கடத்துவதாகவும் இதற்கு வட்டாட்சியர் மற்றும் விஏஓ உள்ளிட்ட பலரும் உடந்தையாக இருப்பதாகவும் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு லோடு மணலுக்கும் விஓவிலிருந்து தாசில்தார் வரை, வட்டாட்சியர் வரை அவர்களுக்கான லஞ்சம் பகிரப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் ஒரு கடிதம் மூலமாகவும் கொடுத்திருந்தார்கள், தொலைபேசி வாயிலாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த தொலைபேசி அழைப்பை ஏற்றுதான் அது உண்மையா என சென்ற போதுதான் லாரிகள் மூலமாக அங்கு அந்த செம்மண் வெட்டி கடத்தப்படுவதை நாம் திரையில ஒரு புறம் பார்க்கின்றோம். அது உண்மை என தெரிந்ததனால்
இதை யார் யார் செய்கிறார்கள், அரசியல் கட்சி பின்புலம் இருக்கிறதா, உள்ளூர் நிர்வாகிகள் யார் யார் இருக்கிறார்கள், இந்த லாரி எங்கிருந்து புறப்பட்டு எந்த இடத்திற்கு செல்கிறது என்ற விவரங்களை எல்லாம் சேலம் செய்தியாளர் சிலம்பரசன் சொல்ல முற்பட்டார். அவர் பேச தொடங்கும் போதே அந்த கேமராவை சுற்றி நின்று கொண்டிருந்த ரவுடிகள் ஓடி வந்து அவரை பேச விடாமல் தடுத்து மைக்கை பிடுங்கிக் கொண்டு அவர் தலையில் ஓங்கி அடிக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு புறம்தான், அதாவது கேமராவுக்கு முன்புறம் செய்தியாளர் நின்று கொண்டிருக்கிறார், அவர் தாக்கப்படக்கூடிய, அவர் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறீர்கள். மறுபுறம் கேமராமேன் கையில் இருக்கக்கூடிய அந்த நேரலை கருவி, அவருடைய கேமரா ஆகியவை பிடுங்கப்பட்டிருக்கிறது. கேமராமேன் தொடர்ச்சியாக மிரட்டப்பட்டதோடு மட்டுமில்லாமல் கேமராமேன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் நியூஸ் தமிழ் செய்தியாளரும் நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளரும் ரவுடிகளால், மணல் கடத்தக்கூடிய ரவுடிகளால் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அவர்கள் மிரட்டி இங்கிருந்து நீங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், இல்லை என்றால் இந்த மணல் எடுத்த இடத்திலேயே புதைத்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லி மிரட்டி இருக்கின்றார்கள். முன்னதாக அவர்கள் உள்ளே வந்தபோது, நீங்கள் எப்படி இதற்குள் வந்தீர்கள், எங்கள் கிராமத்திற்கு உட்பட்ட மக்கள் மட்டும்தான் இங்கே வருவதற்கு அனுமதி இருக்கிறது, நீங்கள் எப்படி இதற்குள் வரலாம், நாங்கள் இந்த இடத்தில் மண் எடுத்து விற்கிறோம் என்று சொன்னால் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் முறைப்படி செய்திருக்கின்றோம், நீங்கள் இதையெல்லாம் படம் பிடித்து வெளியில் காட்டக்கூடாது என்று முதலில் மிரட்டி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணியாமல் நம்முடைய சேலம் மாவட்ட செய்திக்குழு தொடர்ந்து தைரியமாக நின்று அந்த இடத்தில் ஒளிப்பதிவு செய்து அவற்றை நேரலை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். முற்பட்ட அவர்களுக்கு தற்போது அடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த இடத்திற்கு காவலர்கள் வர வேண்டும் என்பதும், காவலர்கள் வந்து அந்த செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை அந்த இடத்திலிருந்து பத்திரமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதும் நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு இடத்தில் அனுமதி சீட்டை வாங்கிவிட்டு அதை பயன்படுத்தி பல்வேறு பகுதிகளில் இவர்கள் மண்ணை வெட்டி கடத்துவதனால் கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகிய அந்த இரண்டு துறைகளுக்கு மூலமாக தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி இழப்பு ஏற்படுகின்றது. அரசுக்கு வர வேண்டிய நிதி வேறு ஏதோ தனியாருக்கும், ரவுடிகளுக்கும், இது போன்று மாஃபியாக்களுக்கும் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. தொடர்ச்சியாக நியூஸ் தமிழ் மூலமாக பல ஆண்டுகளாக பல இடங்களில் கனிம வளங்கள் வெட்டப்படுவதும், ஆற்று மண் கடத்தப்படுவதும், களிமண் இது போன்று திருட்டுத்தனமாக வெட்டி எடுக்கப்படுவதும், செம்மண் போன்றவை எல்லாம் இது போன்ற லாரிகளிலே ஏற்றி வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு செல்வதை எல்லாம் அம்பலப்படுத்தி வருகின்றோம். அது போன்றுதான் சேலம் மாவட்டம் வில்லியம்பட்டி கிராமத்திலே அந்த சுற்று வட்டார பகுதிகளிலே நடைபெறக்கூடிய மண் திருட்டை நாம் அம்பலப்படுத்த, ஆதாரத்தோடு அம்பலப்படுத்த முயற்சி செய்த போது அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள் சூழ்ந்து கொண்டு கொலை மிரட்டல் விடுத்து அவர்களை தாக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அரசு அதிகாரிகள் இதில் தலையிட்டு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த செய்தியாளர்கள் உடனடியாக மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது.